இங்கு வந்திருக்கக்கூடிய சேர்மன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் ஐயாருக்கும் அனைவருக்கும் மாரியம்மன் திருக்கூத்து நாடகமா பெண்ணோடு பணிவான வணக்கம் 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 வணக்கம். எப்படி என்றால் இப்பொழுது நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் மகாபாரதத்தில் ஒரு பிரிவாக இறங்கக்கூடிய நாடகம் கடைசி நாள் நாடகம் 18ஆம் போர். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் 18ஆம் போர். 18ஆம் போர் விடிய காலை மடுகளம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இப்போது நடக்க போகிறது. இந்த நாடகத்தை அமர்ந்திருந்து கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். இப்போது தர்மபுத்திர மகாராஜா சபைநாடு
என்று உரைக்கலாம். தந்தை யாரு? பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜா தாயார் குந்தமாதேவி. குந்தமாதேவி அவருக்கு நாங்கள் மகனாக பிறந்து தர்மராஜா சாந்தமூர்த்தி யுதிஷ்டிரர் என்று பேருங்க. காவல்காரர் அடியார் யார் என்று தெரியாதா? பாண்டவர்களிலே நான்காவதாக பிறந்த அடியார் நகுல மகாராஜன். அடியார் யார் என்று தெரியுதா? பாண்டவர்களிலே ஐந்தாவது உதித்தவர், சாத்திரத்தில் வல்லவர், சகாதேவன் என்று தெரிவிப்பார்கள். சகாதேவ மகாராஜா. 4 வேதம், 6 சாத்திரம், 18 புராணம், 18 புராணம், கலைகாலம், தத்துவம், 108 நன்னூல், இலக்கியம், காவியம், கிரந்தம் அத்தனை சிக்கலாக சொல்லக்கூடிய சகாதேவ சிகாமணி அடியார். அபிமார் சதா காலமும் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவ் நால்வர் கூட பெரியோர் வந்தாருங்க. அப்படி வந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய கடவுளை குறிக்கணும். ஆமாங்க.
சபைக்கு வந்தோம் வந்து எதை முன்னிட்டு வந்தோம் எதை முன்னிட்டு எனது தம்பி பெரியனுக்கும் ஆமா எங்களுக்கும் பகையாற்பட்டு நேற்று எத்தனை நாள் யுத்தம் 16 நாளா சண்டை யாருக்கு ஜெயம் யாருக்கு தோல்வி பாண்டவர் பார்த்து உங்களுக்கு தாங்க ஜெயம் எங்களுக்கு ஜெயமும் துரியன் கூட்டத்தில் அவஜயம் என் தம்பி துரியனுக்கு அவஜயம் ஆமா இருந்தாலும் நேற்று தினத்திலே 17 இடத்திலே கற்புடன் மானப்பட்டு மாண்டவர் யார் என் அண்ணா கர்மராஜா அவர் மாண்டவர் எங்களுக்கு அவர் எங்களுக்கு அண்ணன் என்று தெரிந்தது அப்படி அந்த கண்ணனை மடியிலே சாய்த்து நேரத்திலே ஐவரை சென்றோம் அவர் யாரென்று கேட்டு நேற்று 14 மணி போச்சு 18 நாள் சண்டை யாரு சகாதேவன் சபதம் பீமராஜா சபதம் மனைவி திரௌபதி சபதம் 3 பேர் சபதம் முடியணும் இன்று தினம் 3 பேர் சபதம் முடியணும் தூக்கம் இல்லாம ஒரு 6 தோன்றிக்கிறான் ஆமா யாரு சகாதேவ மகாராஜா ஒரு பக்கம் துடிக்கிறாரு பீமராஜ மகாராஜா ஒரு பக்கம் துடிக்கிறாரு என்ன பண்றீங்க ஆலையால் வழிகாட்டி யாரு பகவான் கண்ணுகிறான் பகவான் அழைத்தான் தெரியும் இன்றைக்கு அமெரிக்கான சொல்லலாம்
பெருமாளை பாத்துட்டு நான் எங்க பாத்துருமா திருத்தணிக்கு போறேன். பெருமாளை பாக்குறது திருத்தணியா போற? ஆமா, பெருமாள் திருப்பதி இருக்கிறாரு. என்னக்காக குடுத்தனா என்ன குடுப்பியா? திருப்பதியில் யாருக்கு தெரியுமா? யாரு 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 முருகர் வந்து திருத்தல இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாரு. என்னக்காக அது யாரும் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் கேட்பாங்க. அவங்க ஆமா, அதனால நான் திருப்பதிக்கு போறேன்டா கால்நடையா. கால்நடையா போறா? எப்படியா எப்படியா எப்படிப்பா பகவான பாதத்துக்கு அப்படியே கால்நடையா கால்நடையா பாடகர். நான் யார் தெரியுமா? யார் யாரு? பஜனை பாடகர். அதனால பெருமாளை பத்தி ஒரு பாட்டு பாடினே போறேன். பஜனை பாடுகிறானா? ஆமா ஆமா, ஒரு பாட்டு பாடுவோம். பாட்டு பாட்டா பாடு பாடு. அடா பாடு. நான் பாட்டு பாடுனா அங்க இருக்கிற ஜன்னல எழுதி ராமாராவி கைக்குள்ளே சோமாயம் சொல்லாக்குள்ளே பகவானை பத்தி பாத்தியா? அவாடி நவாடி மலர்ந்த போடி அவாடி நவாடி மலர்ந்த போடி ஓடி போலாம். இதுவே தெரியலடா போய் ஆடி வரகட்ட போடி நீ நான் ஓடி போலாம் வாடி. இல்ல பகவானை பத்தி போடுறா, நீ போடுப்பா. தப்பு. இதுவும் தெரியல. இது தெரியலையா? ஆமா. இப்ப பாரு பாரு பாடுறா. இந்த ஜனமெல்லாம் எங்கடா போது? கோவிந்த கோவிந்த கோவிந்த. இந்த ஜனமெல்லாம் எங்கடா போது? கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஐயப்பா 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 ஒன்பது ஐயப்பா
என்னப்பா 9 இட்லி வையப்பான்னு அப்புறம் ஓம் சட்டி பல்லா சட்டின்னா சாம்பார் எல்லாம் உட்பட வரலாங்க. ஐயோ 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 அதான் அதான் சரியா என்னடா உண்டி உண்டி ஏத்தாங்க. இந்த உண்டி மகிமை ஏங்குதா? ஓம் சக்தி பல்லா சக்தி ஓம் சக்தி அபிலையா பல்லா சக்தி அபிலையா கோவிந்தா கோவிந்தா ஓம் சக்தி பல்லா சக்தி. ஓம் சக்தி பல்லா சக்தி அப்பா. சரியா? நான் எந்த சாமி கூப்பிட தெரியுமா? எந்த சாமிப்பா? சூத்த காட்டலாமா முத்து காட்டு இல்லையம்மா. சூத்த காட்டலாமா முத்து காட்டு இல்லையம்மா. அதெல்லாம் இல்லையோ அந்த அம்மா கும்பிட்டுக்கிறோம் அப்படியே எல்லாம் முட்டி கட்டின்னு போயினாந்தா இந்த உண்டிக்கான மகிமைப்பா. ஆமா மகிமை. காலைல எவ்வளவு போடு தெரியுமா? காலைல 5 ரூபா போடு. 5 ரூபா போடு. ஆமா. சாயங்காலம் ஒரு பகுதி முடியத்துக்கு எவ்வளவு எடுப்ப தெரியுமா? 185 ரூபாய் எடுப்பேன். 5 ரூபா போடுறேன். அப்புறம் எதுக்கு 185 ரூபாய் எடுப்பேன்? மகன் 6 நாள் உப்பரி ஆகுறாரு. உபரி ஆகுறாரு. ஆமா. அதனால அந்த துட்டு எடுத்து பகவானுக்கு ஏதாவது பச்சை போடுங்க. பகவானுக்கு ஏன் கஷ்டப்படுறாரு? நம்ம பக்தியில நம்ம பச்சை போடணும். என்னை விட அவர் கஷ்டப்படுறாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பகவான் நினைச்சு ஒரு பகுதி நான் நான் கஷ்டப்படுறேன்னா அவரு கஷ்டப்படுறேன். நான் என்ன பண்ணேன்? காலையில போவேன் கந்துக்கு போவேன் தலை குளிப்பேன் ஆமா உன்னை ஏரிக்கு போவேன் உடம்பு குளிப்பேன் சீதல் மண்ணுக்கு 2 ஒண்ணா சேர்த்தா. அப்புறம் அது எதுக்கு அடிக்கிறது தெரியுமா? அந்த 185 ரூபாய் எடுத்துட்டு எங்க போவேன் 12 மணி ஆகுதான்னு பாப்பேன். ஆமா 12 மணி எப்ப ஆகுதுன்னு பாத்துனே இருப்பேன். சாப்பிட விட மாட்டேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். 12 மணிக்காக எதிர்பார்த்துனே 12 வந்து குடு குண்டு வாடு அதே இவ்வளவு கவனமா சொல்லிக்கிறேன். 150 ரூபாய் விட்டு ஒரு கோட்டு மிச்சம் 35 ரூபாய். அந்த 35 ரூபாய் எதுக்கு தெரியுமா? 10 ரூபாய் வந்து தண்ணி. ஆமா 10 ரூபாய் மீதி 25 5 ரூபாய் கிளாஸ் 2 ரூபாய் கிளாஸ். கம்மிடா இன்னும் 20 ரூபாய் இருக்கு. அது வந்து கவாப்பு என்ன கவாப்பு? சிக்கன் கவாப்பு தானே சாப்பிடா. உன் பக்தியே வேணாம். தர்மா கொடுக்குற நடா இவ்வளவு ஜனம் தெரிஞ்சு உண்டியில் ஒருத்தவங்க துணி போடுறாங்க. பார்த்து பண்ணா இட்டு போறேன். பகவான் வந்து தர்மா கொடுக்கல. திரௌபதி அம்மன் திருவிழா நடக்குது அவங்க தம்பிக்கு. அதை விட்டுட்டு இங்க வந்து இட்டு போறேன். இந்த உண்டி கீ வைப்பா. உண்டி கீ வைப்பா. உண்டி போய் இது இருப்பா. பகவான் பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டுடா. இதை விட கஷ்டப்பட்டா நான் போய் வரேன். இதனால கஷ்டம் ஓடி ஆட முடியா? ஆமா கை தட்டா பகவான் வந்து கை தட்டா. பகவான் பாடுற மாலைய நான் கழுத்துல ஏன் பாட்டுன்னு ஆகுறியா? இப்ப பகவான பாகத்து வந்து இல்லையா? பகவானுக்கு மாலை வாங்கணும் சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனேன். காஞ்சிபுரத்துக்கு போனா அங்க என்ன ஆச்சு? பூகாடு இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரு பூகாடு கூட இல்ல. அதனால என்ன பண்ணேன்? இன்னைக்கு தினம் பகவான பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கலான்னு பார்த்தா மாலை வாங்கலான்னு பார்த்தா கடை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்து வந்துனே இருந்தா 4 பேரு ஆமா கோயந்தா
தூக்கி போனாங்க கோயந்தா கோயந்தா நீங்க தான் சொல்றீங்களா நான் கோயந்தாடா 4 பேரா 4 பேர் தூக்கி போட்டு போடா பாய் கண்மூடி சாமியா போடாது என்னவோ அது என்ன யாரு பார்த்தா நீ தான் அதே நம்ம நினைச்சு வந்த சாமியாரே கோயந்தாவே 4 பேர் தூக்கி போறாவோ இவங்க பின்னாலேயே போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கோயந்தாவை தேடி பாருங்க இவங்களும் கோயந்தா போட்டு போறாங்க நம்ம இவங்க பின்னாடியே போயிடலாம் அந்த கோயந்தா மேல இந்த பூலாங்க இருக்குது அந்த கோயந்தா பார்த்துட்டு இந்த கோயந்தா மேல பூ எடுத்து போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 4 பேர் தூக்கி போனாங்க பாரு அது பின்னாடியே போனேன் பின்னாடியே போன பாரு அங்க போனா பெருசா ஒரு ஆள் உயரம் பல்ல எடுத்துருந்தாங்க பல்ல எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு அடிக்கு ஆமா பல்ல எடுத்துருந்தாங்க பாரு கோயந்தா தூக்கி போனாங்களா இந்த கோயந்தாவை என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அந்த கோயந்தாவை பள்ளத்துல தள்ளினாங்கடா பள்ளத்துல தள்ளிட்டாங்க மண்ணை தள்ளினாங்க மூடினாங்க அந்த கோயந்தா மாலைய அது மேல இதை போட்டாங்க அந்த மாலை எடுத்துன்னு போடுறது என்ன கேக்குற நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க தப்பா இருந்தா எழுந்து வந்து என்ன அப்படின்னு சொல்றேன்னு கேட்கட்டும் கல்யாணத்துக்கு துண்டு ஊத்து வாங்கினாலும் மாலைதான் சாமி மேல பார்த்துக்கு துண்டு ஊத்து வாங்கினாலும் மொத்து மேல துண்டு ஊத்து பார்த்து வாங்கினாலும் அதுவும் மேலதான் எது வந்தாலும் மேலதான் உன் மேல ரொம்ப பக்தியா வர நான் எல்லாம் படிச்சுட்டு தான் வர பகவான ஆனா என்ன மட்டும் இவ்வளவு சொகுப்பா படிச்சுட்டு இருக்கிற பகவான நான் என்ன பண்றது படைப்பு என்பது நாம செய்யறதில்ல பிரம்மர் தேவர் எழுதிய படைப்பு இருந்தாலும் உன்னை பாவத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன்னு கீழ் திருப்பதி மேல் திருப்பதி நந்தே வரேன் கஷ்டப்பட்டு அம்மாவா எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு மனதாக கொல்லென்று வைத்து வரமென்று பேசுவா உறவு கலவாது என்று உள்ளத்தாலே உண்மையாக ஆண்டவனை துதிக்கணும். கஷ்டப்பட்டு வர என்ன பலம் இருக்கு? அதான் அந்த கஷ்டம் தான் பகவான் பார்த்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்துன்னு கால் நடையா நடந்து வந்துன்னே இருந்தேன். ஆனா உடம்பு ரொம்ப களைப்பாகி போச்சு. என்ன செய்யணும்? நடு படியில வந்து நடு இடத்துல வந்து ரொம்ப உடம்பு களைப்பாகி போச்சு. அந்த கலை தீர்க்க அந்த இடத்துல அந்த காளிகாதேவி கோயில் இருக்குல்ல அங்க வந்து ஒரு டாஸ்மார் கடை தரக்கூடாதா? அது தந்துச்சுன்னா ஒரு பாட்டு போட்டு நல்லா வலு வந்துருங்க. ஆண்டவனா கும்பிடணும்னு வரேன். பாட்டு வேணும். பாட்டு போட்டுனா மீட்டரை போடு. பாட்டு போட்டு மீட்டரை போனாதான் வலு வரும். இந்த உலகத்திலே நான் 10வது கண்டு இந்த தேவாலயத்திலே இல்ல அங்க ஒரே பொங்க சோறா போட்டுக்கிறீங்களா? என்னதான் பண்ணுறா? பொங்க சோறு அப்பப்போ எப்போ வந்தாலும் பொங்க சோறு அந்த லட்டு கொஞ்சம் வைக்கிறீங்க, தேங்காய் சட்னி வைக்கிறீங்க. என்னதான் வேணும்? அதெல்லாம் நான் வந்து மாத்து சாமியார மாத்திட்டு ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அதனால மாஸ்டர் நல்லா போட்டுருக்காங்க. நிறைய குறையோடு இருந்தாலும் நிறையாக மனதிலே கொண்டு முதிப்பதுதான் ஒரு போஜனம். குறை என்பது நிற்கக்கூடாது, குறை சொல்லவும் கூடாது. நீ மட்டும் 4 மீன் வச்சு சொல்லு, சாப்பிட்டு சொல்லு. சாப்பிட்டு இல்லைன்ற இந்த தேவாலயத்திலே ஆமா தேவாலய கண்ணனாக கௌரவரை ஒழிக்கவே அவதாரம் கொண்டேன். அவதாரம் கொண்டு கண்ணனாக அவதாரம் கொண்டு நான் பாண்டவருக்கு சகாயனாக வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வந்தாலும் பாண்டவருக்கும் உயர்நாதிகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டு நேற்றோருக்கும் 17 நாளா யுத்தம் நடந்தது. நேற்று 17 நாளா யுத்தம். அந்த யுத்தத்திலே
பாண்டவருக்கே ஜெயம். பாண்டவருக்கே ஜெயம். துரியோனுக்கு அபஜயம். அபஜயம். இன்று 18ஆம் நாள் யுத்தம் 18ஆம் போர் நடக்க வேண்டும். நடக்க வேண்டும். அதனால